வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் கள நிலவரம் எப்படி இருக்கிறது? பாரதிய ஜனதா வேட்பாளர்களின் வெற்றிக்கு இன்னும் என்னென்ன பணி செய்ய வேண்டும் என தொழிலதிபர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களிடம் பாரதிய ஜனதா மேலிடம் கருத்து கேட்டு வருகிறது. அவர்கள் தெரிவிக்கும் ஆலோசனைக்கு ஏற்ப தொகுதிகளில் பிரச்சாரப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டு வருகின்றன. இதுகுறித்து பாரதிய ஜனதா வட்டாரங்கள் கூறியதாவது: தமிழகத்தில் பாரதிய ஜனதா கூட்டணி 25க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என கட்சி நிர்வாகிகளை மேலிடம் அறிவுறுத்தியுள்ளது. அதற்கு ஏற்ப பிரச்சார பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. பாரதிய ஜனதாவினரும் கடுமையாக பணியாற்றி வருகின்றனர். இதனால் தேர்தல் அறிவிப்புக்கு முன் இருந்த அனைத்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்ற பேச்சு தற்போது கிடையாது. பாரதிய ஜனதா 5 இடங்களில் வெற்றி பெறும் என்றும் பல தொகுதிகளில் 2ஆம் இடம் கிடைக்கும் என்றும் பேசப்படுகிறது. இதற்கிடையில் இந்த எண்ணிக்கையை கூட்டுவதற்காக பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் என பலரும் தொடர்ந்து தமிழகம் வந்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடுவதால் கட்சியினர் உற்சாகமடைந்து தேர்தல் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்துகின்றனர். தலைவர்களின் வருகைக்கு மக்களிடமும் வரவேற்பு கிடைத்துள்ளது. எனவே மக்களின் மனநிலை அறிந்து தேர்தல் பணிகளை முடுக்கிவிட தமிழக தேர்தல் கள நிலவரம் எப்படி இருக்கிறது? தேர்தல் வெற்றிக்கு இன்னும் என்னென்ன பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என தொழிலதிபர்கள், சினிமா பிரபலங்கள் உள்ளிட்டோரிடம் கட்சி தலைமை கருத்து கேட்டு வருகிறது. அதற்கு ஏற்ப தலைமை சொல்லும் ஊர்களுக்கு பாரதிய ஜனதா நிர்வாகிகள் அனுப்பப்பட்டு ஊரின் பொது பிரச்சினையை தீர்த்து வைக்க உத்தரவாதம் அளிப்பது, மக்கள் விரும்பும் வகையில் இரவில் குழுவாக கூடி பிரச்சாரம் செய்வது போன்ற செயல்களில் கட்சியினர் ஈடுபட்டு வருகின்றனர். இவ்வாறு அந்த வட்டாரங்கள் கூறின.